ஹலோ நண்பா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா ரேண்டம் ஃபினான்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸும் உடனே ட்ரெண்டிங்காக ஏதோ ஒரு விஷயத்தை போடணும்னு சொல்லி புதுசாக யூஏயில் ஒரு கோல்டன் விசா ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் நீங்கள் யூஏஇ போயிட்டு வரலாம். உங்ககிட்ட வெறும் 23 லட்ச ரூபா இருந்தால் போதும், உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகலாம், உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களெல்லாம் கூட கூட்டிகிட்டு போகலாம், பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு இந்த புது கோல்டன் விசா ப்ரோக்ராமை பற்றி ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது உண்மையிலேயே எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்ததுனால உடனே அது வைரல் ஆகி எல்லாரும் அதை பற்றி மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க இந்தியா விட்டு வெளியே போகலான்னு சொல்லி நிறைய போஸ்ட்ஸை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் டே டு டே இன்ட்ராக்ஷன்ஸ்ல கூட மக்கள் எப்படி இந்த 23 லட்ச ரூபாவை சேர்த்துட்டு யூஏக்கு போலான்னு யோசிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க, கான்வர்சேஷன்ஸை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அடுத்த நாளே யூஏஇ அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க, இதெல்லாம் ரூமர்னு சொல்லி இந்த விஷயத்தை டினை பண்ணிட்டாங்க. அதை எல்லா நியூஸ் வெப்சைட்ஸும் கடகடன்னு ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் நம்ம இந்திய மக்கள் நாட்டை விட்டு வெளியே போறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது இவ்வளவு ஆர்வமா இருக்காங்க? நம்ம தானே உலகத்திலே இப்ப 4th லார்ஜஸ்ட் எக்கனாமியா இருக்கிறோம், ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமியா இருக்கும். அப்ப கூட ஏன் மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க, அப்படி என்னதான் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன் இந்தியன்ஸ் சான்ஸ் கிடைச்சா உடனே ஒரு என்ஆர்ஐயா மாறிடலான்ற எண்ணத்தோட இருக்காங்கன்றத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். சோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, குட் லைஃப் இன்டோர் வெர்சஸ் பேட் லைஃப் அவுட்டோர். நீங்க தமிழ் படம் பார்த்திருந்தீங்கன்னா அதுல ஒரு சீன்ல வெளிய ஸ்ட்ரீட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஏரியால இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா குடிசை மாதிரி இருக்க வீட்டுக்குள்ள போனா இன்டீரியர் ஒரு பங்களா வீடு மாதிரி இருக்கும். அது ஒரு ஃபன்னியான சீனா இருந்தாலும் இந்தியால ஓரளவுக்கு நல்லா சம்பாதிக்கிறவங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு லைஃப் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. நீங்க ஓரளவுக்கு டீசென்ட்டான இன்கம் மேக் பண்றீங்கன்னா, லெட்ஸ் சே ஒரு 10 to 15 lakhs per annum சம்பாதிக்கிறீங்கன்னா, உங்களால கம்ஃபர்டபுளா உங்க போன் எடுத்து ஒரு ஆப் ஓபன் பண்ணி ஃபுட், கிராசரிஸ், வீட்டில் ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ஹெல்ப் பண்ற சர்வீசஸ், ஆட்டோ புக் பண்றது, டாக்ஸி புக் பண்றது, பேங்கிங் சர்வீசஸ் யூஸ் பண்றது, இன்வெஸ்ட் பண்றதுன்னு எல்லாத்தையுமே போன்லயே பண்ணிடலாம். எல்லா சர்வீசஸும் உங்களுக்கு கையிலே கிடைச்சிரும், இல்ல வீட்டிலே டெலிவர் பண்ணிடுவாங்க. இன் ஷார்ட், இன்டோர்ஸ்ல நீங்க ஒரு டெவலப்டு வேர்ல்டுல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல கூட இல்லாத மாதிரி யூபிஐ பேமெண்ட் நெட்வொர்க்லாம் இருக்கு. ஆனா உங்க வீட்டை விட்டு வெளியே போன உடனே ஏன் நம்ம நாடு இந்த மாதிரி இருக்குன்னு நீங்க மைண்டுக்குள்ளேயே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. சின்ன சின்ன மழைக்கு கூட ரோட்ல தண்ணி தேங்க ஆரம்பிச்சிரும், மேடு பள்ளம் இல்லாம ரோடே இருக்காது, சிட்டிஸ் பொல்யூட்டடா இருக்கும், எங்க போகணும்னு நினைச்சாலும் எண்ட்லெஸ் டிராஃபிக் இருக்கும். உங்க இன்கம் அதிகமா இருந்தா நீங்க அதிகமா இன்கம் டாக்ஸ் வேற கட்டுவீங்க. நல்ல கார் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த காரோட மேனுஃபேக்சரிங் விலையை விட டபுள் மடங்கு டாக்ஸ் கட்டுவீங்க. செடான் டைப் கார் வச்சிருந்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர்ஸ்ல உங்க கார் அடியில அடி வாங்கும். ரேண்டமா எப்பயாவது ஒரு தடவை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இல்ல ட்ரெயினை புக் பண்ணீங்கன்னா ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ஸ்ல கூட நிம்மதியா டிராவல் பண்ண முடியாத மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரோட்ல நிம்மதியா நடந்து போலான்னு பார்த்தா ஃபுட்பாத் எல்லாம் நடக்கிறதுக்கு இல்லாம ஏதோ ஒரு பார்க்கிங் ஏரியா மாதிரியோ இல்ல கடை போடுற இடம் மாதிரி இருக்கிறதுனால பீஸ்ஃபுல்லா அங்க நடக்க கூட முடியாது. அப்புறம் முக்கியமா கவர்மெண்ட் போஸ்ட்ல இருக்கிற ஏதாவது ஒரு எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு நடக்கணும்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்ககிட்ட கரெக்டா இருந்தாலும் அவங்களோட யூஸ்வலான நார்மலான ஒர்க்கை பண்றதுக்கு சில நல்ல ஆபீசர்ஸை தவிர மற்றவங்க எல்லாருமே அவங்களுக்கு என்ன கிடைக்கும்ன்ற மாதிரி எதிர்பார்ப்போட இருப்பாங்க. அவங்க எதிர்பார்த்தது எதுவும் கிடைக்கலனா உங்க ஃபைல்ஸ்லாம் அப்படியே ஓரமா எங்கேயாவது கிடக்கும். தப்பி தவறி ஏதாவது கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டீங்கன்னா சிஸ்டம்ஸ் அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா இல்லாததுனால பல வருஷங்களுக்கு அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியா இருக்கும். இதனால தான் ஓரளவுக்கு நல்ல ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் இருக்கிறவங்க, அதிகமா இன்கம் ஜென்ரேட் பண்ற கெப்பாசிட்டியோட இருக்கிறவங்க சான்ஸ் கிடைச்ச உடனே வெளிநாட்டுக்கு போயிடலாமான்னு யோசிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் காரணமா இருக்கு. நம்பர் 2, ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட். நம்ம ஏன் படிக்கிறோம்? நல்ல மார்க்ஸ் வாங்கினா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா வாழ்க்கையில ப்ராக்ரஸ் ஆக முடியும், நம்மளோட கெரியர்லயும் ப்ராக்ரஸ் ஆக முடியும், நல்லா சம்பாதிக்க முடியும், நம்மளோட ஃபேமிலிக்கும் இந்த சொசைட்டிக்கும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், டாக்ஸ்லாம் கட்டி நம்ம கவர்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ண முடியும், நம்ம பண்ற எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமா நம்மளோட எக்கனாமியை ஃபாஸ்டா வளர்க்க முடியும். பட் இந்தியாவில் நீங்க இருந்தீங்கன்னா இந்த விஷயத்தை அச்சீவ் பண்றது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஏன்னா நீங்க 90% மேல மார்க்ஸ் வாங்கினீங்கன்னா கூட, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ஆல் இந்தியா ரேங்க் ஹோல்டர்ஸா இருந்தீங்கன்னா கூட, நீங்க ஒரு எதிர்பார்ப்போட இதுல தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட், இந்த சீட் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு படிக்கிறதுக்கோ வேலை செய்யறதுக்கோ அப்ளை பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு அவ்வளோ ஈஸியா கிடைக்காது. ஏன்னா இந்தியாவில் நம்ம ஒரு மெரிட் பேஸ்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்றதே இல்ல, ஒரு காஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்றோம். இதனால சம்டைம்ஸ் நீங்க ஓப்பன் ஜெனரல் கேட்டகரிஸ்ல இருக்கும்போது நல்ல மார்க்ஸே வாங்குனீங்கன்னா கூட உங்களுக்கு பிடிக்காத இல்ல ஆப்ஷனே இல்லாம இருக்கிறதுனால ஏதோ ஒரு ஸ்கோப் இல்லாத இல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத சீட்டை படிக்கிறதுக்கு எடுக்கணும், இல்ல வேலைக்கு ஒரு ஸ்பெசிபிக் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஹை மார்க்ஸ் எடுத்து 99% மேல வாங்கினா மட்டும் தான் நீங்க ஆசைப்பட்ட சீட் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த காரணத்தினால சொத்தை அடமானம் வச்சு இல்ல சொத்தெல்லாம் இல்லைன்னா லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் கணக்குல ஒரு பெரிய எஜுகேஷன் லோன் எடுத்து பெரிய ரிஸ்க் எடுத்து அங்கேயாச்சும் இந்த மாதிரி சிஸ்டம்லாம்
இருக்காது, நம்மளோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்ல பெட்டர் சேலரியோ கிடைக்கும்ன்ற எண்ணத்தோட தான் நிறைய பேர் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. இந்த காரணத்தினால எத்தனை பேர் வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. எஸ், இந்த மாதிரி கடன் வாங்கி வெளிநாட்டுக்கு போறது பெரிய ரிஸ்க் தான். அதுவும் உங்க ஃபேமிலியை விட்டு தூரமா தங்கி இருக்க நேரத்துல பினான்சியல் ஆஸ்பெக்டா பார்த்தா உங்களுக்கு எந்த ப்ரொடெக்ஷனும் கிடையாது. அதே நேரத்துல ஒரு புது இடத்துல நீங்க இருக்கிறப்ப இல்னஸ் ஆக்சிடென்ட்ஸ்லாம் கூட நடக்கலாம். ஏன் நம்ம சம்பளத்தை நம்பி இந்தியால நிறைய டிபெண்டன்ஸ் கூட இருக்கலாம். சோ இந்த மாதிரி சீரியஸான லைஃப் சேலஞ்சஸ்க்கு உங்க ஃபேமிலிக்கு ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கொடுக்கிறதுக்கு தான் இந்தியால என்ஆர்ஐ டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் அவைலபிளா இருக்கு. எஸ், நீங்க எந்த நாட்டுல இருந்தாலும் உங்களோட ப்ரொடெக்ஷனுக்காக வெறும் 823 per monthல இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி டேர்ம் பிளான்ஸை நீங்க செலக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது நடக்கக்கூடாதுன்னு நடந்தா உங்களோட ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு கவரேஜ் இதுல கிடைக்கும். நீங்க இப்ப ரெசிடென்ட்டா இருக்கிற கண்ட்ரியை விட இந்தியால இந்த பிளான்ஸ் 30 to 50% சீப்பரா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆனுவலா பே பண்ணீங்கன்னா அடிஷனல் 5% டிஸ்கவுண்டோட சேர்த்து ரெசிடென்ட் இந்தியன்ஸ் கட்டுற 18% ஜிஎஸ்டி உங்களுக்கு இல்லாததுனால டோட்டலா 23% சேவ் பண்ண முடியும். மற்ற கண்ட்ரீஸ்ல இல்லாத மாதிரி இங்க 99 ஏஜ் வரைக்கும் கூட உங்களுக்கு கவரேஜ் கிடைக்கும். கிளைம்ஸ்க்கு கூட நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஜஸ்ட் உங்களுக்கு கொடுக்குற ஹெல்ப் லைன் நம்பரை உங்க நாமினிக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த நம்பரை யூஸ் பண்ணியே எந்த டிராவலும் இல்லாம எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம ஸ்மூத்தா உங்களோட கிளைம் செட்டில்மெண்ட் ப்ராசஸை முடிச்சு கொடுத்துருவாங்க. இருக்கிற அவைலபிள் பிளான்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி சில பேசிக் டீடைல்ஸை ஃபில் பண்ணீங்கன்னா சில நிமிஷங்களுக்குள்ளேயே உங்களுக்கு தேவையான பிளானை நீங்க செலக்ட் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சீக்கிரமா எங்க இருக்கும்போதே இதை வாங்கிட்டீங்கன்னா பிரீமியம்ஸ் கம்மியா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாதீங்க. ஒரு என்ஆர்ஐயா இருந்தீங்கன்னா உடனே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்கை யூஸ் பண்ணி இந்தியாவில் இருக்க ஒரு என்ஆர்ஐ டேர்ம் பிளானை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 3, யூ நீட் மணி ஆர் பவர். இந்தியா ஃபுல்லா எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் இல்ல இந்தியால வர எந்த படங்களை நீங்க பார்த்தாலும் தப்பு பண்ற எல்லாருமே ஒரு ஃபேமஸான டயலாக்கை யூஸ் பண்ணுவாங்க. அது வேற எதுவும் இல்ல, எங்க அப்பா யாருன்னு தெரியுமா, எங்க ரிலேட்டிவ் யாருன்னு தெரியுமா அப்படின்னு தப்பு பண்ணும்போது இந்த டயலாக்கை சொல்றத போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. இதை எந்த தைரியத்துல சொல்றாங்கன்னா, என்கிட்ட அதிகமா பணமோ இல்ல என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ரிலேட்டிவ் சர்க்கிள்ல யாரோ ஒருத்தர் அதிக பவர்ஃபுல்லான பொசிஷன்ல இருக்கிறாங்கன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவங்க பேரை சொல்லி என்ன பண்ணாலும் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்கு. இந்த விஷயத்தை படங்கள்ல பாக்குறது மட்டும் இல்லாம ரியல் லைஃப்ல நியூஸ்லயோ இல்ல பர்சனலா உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க இல்ல நெய்பர்ஸ்க்கெல்லாம் நடக்கிறத பார்த்துருக்கலாம். நியாயத்தை விட மணி அண்ட் பவருக்கு இந்த சொசைட்டில நிறைய விஷயங்களுக்கு அதிக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு புரிஞ்சிருப்பீங்க. எஸ், இது உலகத்துல எல்லா இடத்துலயும் அப்ளிகபிள் ஆகும். பட் இந்தியால இந்த விஷயம் இன்னும் அதிகமான லெவல்ல நடக்கும். சிம்பிளா நார்மலா பீஸ்ஃபுல்லா வாழலாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு எதிர்பார்க்காத பிரச்சனை வந்துருச்சுன்னா, அதுவும் அந்த பிரச்சனை இந்த மணி இல்ல பவர் இருக்கவங்க கிட்ட அன்எக்ஸ்பெக்டடா நடந்துருச்சுன்னா நியாயம் அவங்க சைட்லயே இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கை நைட் மேர் ஆயிடும். இந்த காரணத்தினாலதான் டெய்லி லைஃப்ல அவங்களோட நார்மலான ரைட்ஸுக்கே நிறைய போராட்டங்களை ஃபேஸ் பண்ணாம இருக்கணும்னு நினைக்கிறவங்கலாம், நிம்மதியான வாழ்க்கையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட கன்சிடர் பண்ணி வெளிநாட்டிலே செட்டில் ஆயிடலாமான்ற எண்ணத்தோட இருக்காங்க. சரி, வெளிநாட்டில் படிக்க போறவங்க தான் இந்த மைண்ட் செட்டோட இருக்காங்கன்னு நினைச்சீங்கன்னா அதுவும் கிடையாது. பொதுவாக ஐஐடியோட என்ட்ரன்ஸ் ஆன ஜேஇல ரேங்க் ஹோல்டர்ஸா இருக்கிறவங்களோட லைஃப் அனலைஸ் பண்றதுக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்றத அனலைஸ் பண்ணா முக்காவாசி பேர் வெளிநாட்டில் தான் இருக்காங்க. இந்தியாவுக்கு பெரிய லெவல்ல கான்ட்ரிபியூஷனை கொடுக்காம இங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் கம்மியா இருக்கிறதுனால பெட்டர் ஜாப், பெட்டர் பே அண்ட் பெட்டர் லைஃப் ஸ்டைலை தேடி வெளிநாட்டிலே செட்டில் ஆயிடுறாங்க. திரும்ப இந்தியா வரணும்னு நினைச்சாலும் எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும், ஏன் பணமும் நாலேஜும் ஸ்கில்ஸ் இருந்தும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வெளியே கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்காம இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்பர் 4, த ரியாலிட்டி ஆஃப் கோயிங் அப்ராட். 1990s டைம் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷன் ஃபாஸ்டா நடந்துட்டு இருந்தது. எல்லா கண்ட்ரீஸ்க்கும் நடுவில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்டா நடந்துட்டு இருந்தது. உலகம் முன்ன இருந்ததை விட ரொம்ப கனெக்டடா மாறிட்டு இருந்தது. அந்த டைம்ல வெளிநாட்டுக்கு போனவங்களும் early 2000sல வெளிநாட்டுக்கு போனவங்க தான் அவங்க படிப்பிலும் கேரியர்லயும் டெடிகேட்டடா இருந்ததுனால என்ஆர்ஐயா போனவங்க இன்னைக்கு ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸோட சிஇஓஸா இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு போற ப்ராசஸ் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்தது. பட் சில வருஷங்களுக்கு அப்புறமா இது ஒரு ப்ரூவன் சக்சஸ் மாடலா மாறினதுனால இதுக்கும் காம்படிஷன் அதிகமாயிடுச்சு. காம்படிஷன் அதிகமா இருந்ததுனால ஸ்டூடெண்ட் வீசா ஈஸியா கிடைச்சிட்டாலும் வேலை செய்யறதுக்கு தேவைப்படுற H1B வீசாவும் அங்கேயே பெர்மனன்ட் ரெசிடென்ட்டா இருக்கிறதுக்கு தேவைப்படுற கிரீன் கார்டும் லிமிட்டுக்கு மேல எக்கச்சக்கமான பேர் அப்ளை பண்றதுனால அது ஒரு லக் பேஸ்ட் லாட்டரி சிஸ்டம்ல உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி மாறிடுச்சு. ஸோ என்னதான் நீங்க எஃபர்ட் எடுத்தாலும் கடைசியில அங்க இருப்பீங்களா இல்லையான்றது லக் தான் டிசைட் பண்ணும். சரி, வேலை செய்யறதுக்கு அங்கேயே தங்கறதுக்கு தான் இந்த பிரச்சனைன்னு பார்த்தா இப்போ படிக்கிறவங்க கூட அலர்ட்டா இருக்கணும். ஏன்னா லேட்டஸ்ட் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ ஸ்டூடெண்ட் வீசால இருக்கவங்களுக்கு கூட ப்ராப்ளம்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டூடெண்ட் வீசாவை அப்ளை பண்றவங்களுக்கு வீசா கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களோட சோஷியல் மீடியாவெல்லாம் அப்சர்வ் பண்றாங்களாம். அங்க இருக்கும்போதும் அவங்களோட சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டிஸை மானிட்டர் பண்றாங்களாம். ஏன் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ தெரியாம ஒரு டிராஃபிக் வயலேஷன் பண்ணா கூட 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபைன்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா கூட அப்ப பண்ண விஷயத்த காரணம் காட்டி அமெரிக்கால இருந்து இப்ப ஸ்டூடெண்ட்ஸ்
இமிகிரன்ஸை டீபோர்ட்லாம் பண்ணுறாங்களாம். டெய்லி 3000 இமிகிரன்ஸை டீபோர்ட் பண்ணணும்னு ஏதோ சேல்ஸ் டார்கெட் வச்சு பண்ணுற மாதிரி பண்ணுறதுனால நேரம் சரியில்லைன்னா சின்ன சின்ன வயலேஷன்ஸ்க்கு கூட நீங்கள் கடன் வாங்கி அவ்வளோ ரிஸ்க் எடுத்து செலவு பண்ணி போனதெல்லாம் யூஸ்லெஸ்ஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷார்ட்டாக சொல்லணும்னா முன்ன மாதிரி ஈஸியாக யூஎஸ் மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு ஸ்டூடெண்ட் விசாவில் போய் அங்கேருந்து வேலை செய்கிற H1B விசாக்கு மாறி அப்புறம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆகிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணால் கூட லக் பேஸ்ட் லாட்ரி சிஸ்டமில் தான் உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும். ஸோ ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ், பேக்கப் பிளான் இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த கடன் வாங்கி வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி பெரிய ரிஸ்க்கை எடுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமைப்படி ஆல்ரெடி இந்தியாவில் பணக்காரங்களாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பாத்வே சரியாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ பேக்கப் பிளான் வச்சுக்கோங்க. இல்லை மற்ற கண்ட்ரிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை இந்தியாவிலே உங்களோட ஸ்கில்ஸை வச்சு அதிகமாக சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்தியாவோட லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் பழகிட்டீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே வளர்ந்துருந்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியோட கேஆஸ் அண்ட் கன்ஃபியூஷனை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதில் எப்படி கரெக்டாக நேவிகேட் பண்ணணுமோ அதில் சரியாக நேவிகேட் பண்ணி இங்கேயும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற முடியும். எஸ், இங்கே ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆனால் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கான வேலையும் நடந்துகிட்டே இருக்கு. ஃபியூச்சரில் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆச்சுன்னா இந்தியாவும் சூப்பர் பவராக மாறிடும். ஏன்னா நீங்கள் நிறைய புக்ஸை படிக்கிறீங்க, வேர்ல்டு எக்கனாமியில் அப்சர்வ் பண்ணுறீங்கன்னா, ரேடாலியோ இந்த வேர்ல்டு ஆர்டர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இந்த உலகம் எப்பயுமே நிறைய சைக்கிள்ஸை ஃபாலோ பண்ணும். அமெரிக்காவோட வேர்ல்டு டாமினன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு டிக்ளைன் ஃபேஸுக்கு போய் நம்ம ஏஷியா சைட்டில் இருக்க சைனா அண்ட் இந்தியா தான் அடுத்த டெக்கேட்ஸ்லாம் அதிக வளர்ச்சியை பார்க்கும்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ உலகத்தில் எங்கே இருக்கிறீங்களோ உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிங்கன்னா, எல்லாருக்கும் முன்னாடி ட்ரெண்ட்ஸை ஸ்பாட் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்களும் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற முடியும். இன்கேஸ் நீங்கள் ஒரு NRIயா ஒரு டேர்ம் பிளான் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி அவைலபிள் பிளான்ஸை கம்பேர் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு, இன்கேஸ் இந்த சேஞ்சிங் வேர்ல்ட் ஆர்டர் புக்கை பற்றி ஒரு சம்மரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் ஒரு வீடியோவில் அந்த புக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம்.